அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ ப்ரொப்போர்ஷனில் அடுத்த மாடல் பார்க்க போகிறோம். இது ஒன்றும் ஈஸி தாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் பார்த்தீங்கன்னா, A/B ஈக்குவல் டு 1/3 4/9, B/C ஈக்குவல் டு 5/6 7/12 மற்றும் C/D ஈக்குவல் டு 2/7 5/4 எனில் A/B/C காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா டி சேர்த்துங்க. A/B/C/D காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன், இது மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்தால் என்ன பண்ண சொன்னேன், அதை ஆர்டினரி ரேஷியோ நம்ம மாற்றணும்னு சொன்னோம். சரிங்களா? இப்போ A/B ஈக்குவல் டு என்ன பண்ணலான்னு பாருங்கள், கீழே காமனாக இருக்கிறத அடிப்படை பாருங்கள் எப்படி மாற்றலான்னு பாருங்கள். எல்சிஎம் எடுத்திங்கன்னா பெரிய நம்பர் 9. சரிங்களா? இப்போ பெரிய நம்பர் 9னா கீழே எதால் பண்ணால் 9 ஆகும் பாருங்கள், 3. கீழே என்ன பண்ணுறோமோ அதை மேலே பண்ணணும். நம்ம இதெல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ 3/9 4/9. சரிங்களா? இங்கே 9 அடிப்பட்டு போச்சு. அப்போ A/Bயோட மதிப்பு நமக்கு என்ன கிடச்சிங்க, 3:4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோமா? அடுத்து என்ன பண்ணுறாங்க பாருங்களேன், B/C இதே மாதிரி நம்ம ஆர்டினரியாக மாற்றணும். இங்கே பாருங்கள் கீழே 12 இருக்குங்களா? அப்போ இது எதால் பெருக்குன்னா ஆகுங்க, இது 2ஆல் பெருக்கணும், இது 1ஆல் பிரிக்கணும் தான். 1 × 1 அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்சது தான். ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இது கீழே 2ஆல் பெருக்குன்னா 12 ஆகிடுங்களா? அப்போ மேலே 2ஆல் போடணும். அப்போ 10/12 7/12. ஏன்னா கீழே ஆல்ரெடி 12 இருக்கா, அதனால் என்ன பண்ணலாம், 7/12. ஜஸ்ட் எல்சிஎம் தான் எடுக்கிறோம், ஒன்றும் நம்ம பண்ணல. சரிங்களா? அப்போ B/Cயோட மதிப்பு என்னதுங்க, 10:7. சரிங்களா? அடுத்தது இப்போ அதே மாதிரி C/Dயை கண்டுபிடிக்கும். C/D கண்டுபிடிச்சா என்ன வரும் பாருங்கள், 2:7 இருக்குது. சரி, ஓகே, நான் எழுதிட்டேன். 5:14. இதில் எது பெரிய நம்பர் எதுங்க, 14 பெருசுங்களா? அப்போ இது 2ஆல் பண்ணால் என்ன ஆகுங்க, நமக்கு மேலேயும் 2ஆல், என்ன கீழே எதால் பண்ணுமோ அதை பண்ணணும். அப்போ 4/7 5/14. அப்போ பாருங்களேன், இங்கே பாருங்களேன் 4/7 கிடையாது, இங்கே தப்பு பண்ணுவோம், 4/14ன்னு வரும். ஏன்னா 2ஆல் பிரிக்கிட்டேன்ல, அப்போ இந்த 14 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ C/D வந்து 4:5 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்க கேட்டிருக்கிறது A/B/C/D. நம்ம ஏற்கனவே போட்ட மாடல் தான், ஃபார்வர்டு மெத்தடில். A/Bக்கு என்ன இருக்குது, 3:4. ஓகே. அடுத்தது B/Cக்கு என்ன இருக்குது பாருங்கள், 10:7. C/D என்ன இருக்குது பாருங்கள், 4:5. இப்போ இதில் என்ன வேக்கண்ட் என்ன இருக்குது பாருங்கள், இதில் என்ன வேக்கண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது. சரிங்களா? ஃபார்வர்டில் பார்க்க சொன்னால் உங்களுக்கு ஃபார்வர்டு ரிவர்ஸ் ரோவில் பாருங்கள் போதும். இப்போ பியில் வந்து 4 இருக்குது. அப்போ சி வந்து பக்கத்தில் ஃப்ரீயாக இருக்குது, அப்போ பக்கத்தில் இருக்க போட்டுக்கலாமா, 4. அப்போ டி வந்து எம்டியாக இருக்குது, அது பக்கத்தில் இருக்க போட்டுக்கலாமா, பக்கத்தில் இருக்க 4 அப்படி போட்டுக்கிட்டோம். இப்போ என்ன பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குங்க, 7. அப்போ இங்கே ஃப்ரீயாக இருக்குது, பக்கத்தில் என்ன இருக்குது, 10. எல்லாமே ரோலை பார்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட் இது பாருங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வருங்க, இங்கே என்ன வருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க 4 இருக்குங்களா, போட்டுக்கலாமா. அடுத்தது பக்கத்தில் இருக்க 4 இருக்குது, எல்லாமே ரோலை பார்த்துங்க. அது ஃபார்வர்டு ரிவர்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன சொன்னேன் உங்களுக்கு, இது 3த்தையும் வந்து இது எல்லாத்தையுமே பெருக்கி சொன்னோம். சரியா? ரோலை பாருங்கள், 3 × 10 30, 30 × 4 120 வருமா. அடுத்தது பாருங்கள் 40 160 வருமா. அடுத்தது பாருங்கள் இங்கே என்ன வரும் பாருங்கள், உங்களுக்கு அடுத்தது என்ன வருங்க, இதே அடிக்க முடிஞ்சால் பாருங்கள், 4 7 28, 4 4 16, 16 × 7 6 7 42, மிச்சம் 4. அப்போ என்ன வருங்க, 7 1 11 112 வரும்னு நினைக்கிறேன். 112 வருமா. 4 7 28, 28 × 5 8 40, மிச்சம் 4 2 10 14 140. சரிங்களா? இப்போ இது எல்லாமே எதால் அடிப்படுதுன்னு பாருங்கள். இது எல்லாமே 2ஆல் அடிப்படுமா, எங்கே பாருங்கள் காமனாக எல்லாமே அடிப்படனா தான் ரொம்ப முக்கியம். 60 வருமா. சரிங்களா? 60 × 2. அடுத்தது 80 வருமா. அடுத்தது இது என்ன வருங்க, 56 வருமா. 50, ஆமாம் 56 வரும். அடுத்தது என்ன வருங்க, 70 வரும். திரும்ப எதாவது அடிப்படுமான்னு பாருங்கள், 2 பிடிச்சா 30 வருமா, 40 வருமா, என்ன வருங்க 28. ஏன்னா எல்லாமே 2ஆல் அடிப்படும். 28 × 2 56, அடுத்தது 35. சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒன்றும் கிடையாதுங்க. பாருங்கள், A:B:C:D = 30:40:28:35. இதுக்கு மேலே நம்மளால் வந்து அடிக்க முடியாது. என்ன காரணம்னு பாருங்கள், இந்த 3 அடிப்படும், இது 3 வந்து 2ஆல் அடிப்படும். ஆனால் 35 வந்து 2ஆல் அடிப்படாது. சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சால் போதும். ரொம்ப பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏயின் 30% = பியின் 0.25 = 1/5C எனில் A:B:Cயை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இங்கே சதவீதத்தை கொடுத்துட்டாங்களா? அப்போ என்ன பண்ணலாம், 30A/100 மாற்றலாமா? ஈக்குவல்ட்டு. இப்போ ஈக்குவல்ட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. கீழே 100 இருக்குங்களா, அதுக்கேற்ற மாதிரி மாற்றலாமா பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாங்க, இப்போ 2.25 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 25/100 × பின்னு எழுதலாமா? ஏன்னா பாயிண்ட்டை தாண்டி வரும்போது அதான் இருக்கும். இப்போ கீழே உள்ளதை நம்ம 100 ஆக்கணும். எதால் பெருக்குனா வருங்க, 20ஆல் பெருக்குனா வருமா? 20ஆல் பெருக்குனா வருமா? அப்போ என்ன வருங்க மேலே, அப்போ 20C/100 வருமா? ஓகேங்களா? முடிஞ்சிச்சிங்களா? 20C/100 வருமா? அப்போ 3 100 அடிப்பட்டு போச்சு. அப்போ 30A = 25, B = 20C. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இதில் ரெண்டும் A:B கண்டுபிடிக்கலாம், அடுத்தது B:C கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்போ என்ன வரும், 30A = 25B கண்டுபிடிக்கலாமா? அப்போ என்ன வரும் பாருங்கள், A/B = 25/30 அடிப்படுமா? 5/6. அப்போ A:B மதிப்பு என்னது, 5:6ன்னு எழுதிக்கலாமா? முடிஞ்சிங்களா? அடுத்து இங்கேருந்து பாருங்களேன், அதே மாதிரி B:C கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், B:C கண்டுபிடிக்கனா என்ன பண்ணணும், 25B = 20C. சரிங்களா? 20C வந்து போச்சுங்களா? இப்போ என்ன வருங்க, B/C = 20/25 போடலாமா? 4/5ன்னு போடலாமா? அப்போ B:C = 4:5ன்னு போட்டுக்கலாமா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க நமக்கு, இப்போ ஃபர்தராக என்ன கேட்க போகிறாங்க, ஆன்சரு A:B:C கண்டுபிடிக்க போகிறோம். A:B மதிப்பு என்னது, 5:6. B:C மதிப்பு என்னது, 4:5. சரிங்களா? 6 4. நம்ம என்ன பண்ணிட்டோம், ரோவில் போடுங்க, பக்கத்தில் இருக்கிறத பாருங்கள். இதான் எம்டி ஸ்பேஸ், இது எம்டி. அப்போ என்ன வரும், 20 24 13 வருங்களா? இது திரும்ப அடிப்படுமான்னு பாருங்கள். 2 டேபிள் அடிக்கலாமா? 2ஆல் அடிப்பட்டால் என்ன வரும், 10:12:15. இதுக்கு மேலே எங்கேயாவது அடிப்படுமா? இதுக்கு மேலே எங்கேயாவது அடிப்படுமான்னு பாருங்கள். 10:12:15. இதுக்கு மேலே எங்கேயும் அடிப்படாது. ஸோ இதுக்கு இதான் ஆன்சர். சரிங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து கண்டினியூவாக வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போகலாம். சரிங்களா? நன்றிங்க.